மதுரையில வந்து தபால் தந்தி நகர் பக்கத்துல இருக்கிறேன். இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வீடு தள்ளி ஒரு நபர், ஒரு மேல் வந்து அவருக்கு வயசு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப 50 இருக்கும். ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 45, 46 அந்த அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இங்க வர்றதுக்கு முன்னே, இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படி சொன்னா, ஒரு பிரெக்னன்ட் டாக் அத வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது வந்து குட்டி போட்டா நம்ம வீட்டு வாசல்லலாம் அசிங்கமா இதா இருக்கும், வதவதன்னு இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, "போ சனியனே இந்த இடத்துக்கு வராத" அப்படி சொல்லிட்டு கால வச்சு மிதிச்சிருக்கிறாரு. மிதிச்ச உடனே அது வந்து ப்ளீடிங் ஆகி அது அம்மா இறந்து போச்சு. குட்டியும் அதான் ப்ளீடிங் ஆயிடுச்சுல்ல, குட்டி எல்லாமே அம்மாவும் குட்டியுமா இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 வருஷம் முன்ன அவருக்கு என்னாச்சு அப்படி சொன்னா, ஒரு மழை டைம் வந்து அப்படி வெளியில நின்னு பேசிட்டு இருக்கும்போது, அவரு யாருன்னு சொன்னேன்னா, என்னோட பையனோட பையன் கூட படிக்கிற பையனோட அப்பா, ஃப்ரெண்டோட அப்பா. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னேன்னா, அவரு அந்த பாம்பு ஒரு கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே நம்ம இந்தியாவுல இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான விஷமுள்ள பாம்பு கண்ணாடி விரியன். அது வந்து கடிச்சிருச்சு அவர. கடிச்சிருச்சு. அது கடிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சு இறந்து போனவங்க தான் அதிகம். அதாவது நல்ல பாம்பை விட விஷம் அதிகமான ஒரு பாம்பு கண்ணாடி விரியன். இறந்து போனவங்க தான் அதிகம். இந்த ஏரியாவுல அந்த பாம்பும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்க பாம்பு கடிகள் கொஞ்சம் உண்டு. நாய்க்கடி எல்லாம் கிடையாது இந்த ஏரியாவுல. பாம்பு கடி உண்டு. கடிச்சது அவருக்கு வந்து டெத் இல்ல. அவருக்கு ஒண்ணும் ஆகல. பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அவர் எந்த கால்ல மிதிச்சாரோ அந்த கால்ல தான் பாம்பு கடிச்சதாம். அது என் பையன் சொன்னான் என்கிட்ட. அவரு அந்த காலை வச்சுதான் அந்த நாயை வச்சிருக்கிறாரு. அந்த கால்ல தான் பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாகலையா அப்படின்னு நான் கேட்டேன் நானு. அவர் சொன்னா அவர் சாகல. அப்ப என்னதான் எப்படிதான் இருக்காருன்னு கேட்டேன். இப்ப 2 வருஷமாச்சு அவரால நடக்க முடியாது. அவருக்கு சுகர் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பாம்பு கடிச்ச இடத்துல வந்து புண்ணு ஆறவே இல்லை. புண்ணு ஆறாம சீழு வடிஞ்சு சீழும் ரத்தமுமா வடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு. அவர் சொல்ற ஒரே வார்த்தை, இது இந்த இந்த கஷ்டத்தை நான் படுறதுக்கு நான் செத்து போயிருக்கலாமே அன்னைக்கு பாம்பு கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படி சொல்லிட்டு சொல்றேன்னா, நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு திருப்பி வரும். ஒரு விரல் அடுத்தவங்களை பார்த்து இருக்குதுன்னு சொன்னா 4 விரல் நம்மளை பார்த்து இருக்குங்கிறத வந்து மக்கள் வந்து மறந்து போய் தான் எல்லா அநியாயமும் பண்றாங்க. சோ இது வந்து ஒரு படிப்பினை. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு படிப்பினை தான் இந்த மனுஷன். இப்போ இவர் நான் பார்த்த அளவுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அவர் உயிர் போகல. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேத்து முந்தா நாள் கூட பார்த்தேன். கஷ்டப்படுறாரு. அந்த அளவுக்கு ஆள் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் அந்த இடத்துல கூட அவர் அதை ஃபீல் பண்ணல. நம்ம இந்த மாதிரி ஒரு டாக் வந்து நம்ம வந்து மிதிச்சு கொண்டுட்டோம், அதனாலதான் நம்ம அவஸ்தைப்படுறோங்கிறத அவரு ஃபீல் பண்ணல. சுத்தி இருக்கிறவங்க எங்களுக்கு புரியுது, நீ இதனாலதான் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஓரளவு இதெல்லாம் பார்த்து நாம கொஞ்சம் உணரணும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் பாவம் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணெதிரிலே பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த பாவம் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமையாச்சும் உணரணும். நாயோ பூனையோ எதுவோ நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது.